Praise the Lord. Hallelujah. So இந்த நாட்களிலும் ஓய்வு நாள் ஆராதனைக்காக கண்களை மூடி நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. ஆராதனைகளை பாடல்களாலும் ஆண்டவரே தேவ செய்தியிலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் இடைக்கட்டி எங்களை வழிநடத்தும். யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறோ எல்லா காரியங்களையும் ஆண்டவரே முகமுகமாய் பேசி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆராதனைக்கு தடை பண்ணுகிற எல்லா தடைகளையும் பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சபித்து கட்டுகிறோம். இப்பொழுதே ஆளுகை செய்து தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆமென். சோ இந்த நாளிலும் ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பாருங்க, தேவனை எவ்வளவாய் நாம் துதிக்கிறோமோ அவ்வளவாய் நாம் பெறுகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 118:1 சொல்லப்படுகிற வார்த்தையின்படி நாம் துதிக்கிற நாள்ல வந்திருக்கிறோம். நல்ல இந்த ஓய்வு நாள் ஆராதனை நல்லா நாம் துதிப்போம், தேவனை நோக்கி ஆராதிப்போம். கர்த்தர் நம்மோடு முகமுகமா இந்த நாட்கள்ல பேசி நம்ம வழி நடத்துவார். ஆமென். பாருங்க, துதிதான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பலன். நீங்கள் உங்களுடைய பலன் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஓய்வு நாள் ஆராதனையில நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் ஆவலோடு வந்திருக்கிற இந்த காரியம் தான் உங்களுக்கு பலனாய் மாறும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போதும் ஒரு பாடலை பாடி ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். இருந்த இடத்துல சகல பயத்தோடு ஆராதிங்க. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா நன்றி 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 நன்றி. ஹalleluya. ஆவியானவரே, அப்பா துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரியாபா ஷகலாதி கபபா மதுரபா. ஆமென். நன்றி 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 ராஜா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே.
வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கடைசி நாட்கள் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று. அம்மே நன்றி 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 ராஜா. இந்த நாட்கள் நம்முடைய அன்பு தணிந்து போகாதபடிக்கு அப்பா உம்முடைய ஏக்கம் அப்பா உங்க விருப்பம் எல்லாம் ஏசப்பா என்னுடைய இருதய துடிப்பாக மாறணும் என்று வாஞ்சையோடு இந்த ஆதரவு நம்ம அமர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. அப்பா உங்க இருதய துடிப்பு அறிந்து கொள்ளும்படிக்கு ராஜா அப்பா எனக்கு ஒரு கிருபை தாங்க ராஜா. ஷாலாதிரிபிகா பாபாதுரா பகதரபா. தேவ சமூகத்துக்கு முன்பாக நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. அப்பா உமக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்த ராஜா. அப்பா உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்படிக்கு ராஜா. அப்பா அப்பா தகப்பனே ஓ ஷாலாதுரிபியா கதரபா. சங்கீதம் 73 ஆசாப் இப்படியாய் சொல்லுகிறார், நானோ என் தேவனை அண்டிக் கொண்டிருப்பேன் என்று. ஹல்லேலூயா. ஓ அவரை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று இப்படியோ சொல்லுகிறார். ஆமே நன்றி ராஜா. அப்பா உம்மை அண்டி வாழக்கூடிய ஒரு கிருபை ராஜா. அப்பா உம்மை ஆராதித்து வாழக்கூடிய ஒரு கிருபை ராஜா. அப்பா நன்றி நன்றி தகப்பனே. ஓ ஷலதரிபியா கதரபா. நம்ம எல்லாரும் விசுவாசித்து கேட்போமா? அப்பா உம்முடைய ஏக்கத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும் ராஜா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஆமென். கேட்போம். அப்பா அப்பா உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்து கொள்ள கிருபை தாங்க ராஜா. அப்பா நன்றி நன்றி ராஜா. அப்பா மற்றவர்களே எந்த ஒரு காரியத்தை அண்டிக் கொண்டிருந்தாலும் ஏசப்பா அப்பா சில பணத்தை நம்பி இருப்பாங்க, சில புகழை நம்பி இருப்பாங்க,
இருக்காங்க. ஆனா நாங்க எங்களை இயேசுவையே நம்பி இருக்கும்படிக்கு ராஜா, அவரை ஆராதித்து ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு ராஜா, உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ராஜா. இந்த நாட்கள் உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை நான் அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. மற்றவர்களுக்கு எது பிரியம் என்று அல்ல ராஜா, என் தேவனுக்கு எது பிரியம் என்று அப்ப உணர்ந்து வாழும்படிக்கு ராஜா ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் பாடுவோமா? உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் நன்றி 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 ராஜா. அவரிடத்துல அன்பு கூறுவதற்கு எல்லாவற்றும் தேவன் நன்மையாகவே மாற்றி கொடுக்கிறார். நன்றி நன்றி ராஜா. அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். ரோமர்ல வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோமே என்று. ஆமே. நன்றி நன்றி ராஜா. அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாக செய்ய வல்லவர். ஆமே. நன்றி 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 ராஜா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட வாழ்க்கையில கவனித்து பாருங்க. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. அவங்க தேவனை இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவங்களுக்கு முன்னாடி அக்கினியின் சூழ இருக்கு. ராஜா கேட்கிறாரு, நீங்க சிலையை வணங்கலனா நீ அக்கினியின் சூழ போடுவன்னு. அப்ப அவங்க விசுவாசத்தை சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று. ஆனா இந்த இடத்துல தேவன் மீது அவங்க வைத்த அன்பு விளங்குறது. அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்க அவர் தான் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற அவர்களிடத்த தேவன் கிருபை கொடுத்தார். அந்த அக்கினியின் சூழலுக்கு அந்த பிரச்சனையை தேவன் நன்மையாக மாற்றி கொடுத்தார். நன்றி நன்றி ராஜா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை விட்டுறாதீங்க. விசுவாசத்தை ஆராதிங்க. தேவன் உங்க வாழ்க்கையில் நன்மையானதை செய்வார். ஆமே. நன்றி நன்றி ராஜா. அப்ப அக்கினி போன்ற சூழ்நிலை இருக்க அப்ப எல்லா பிரச்சனைகளையும் தகப்பனே அப்பா நீ விடுவிக்க வல்லவர் ராஜா. ஓ ஷகதரபா. அந்த பிரச்சனையுடைய எந்த ஒரு தடயத்தை தேவன் வைக்க மாட்டார். அந்த பிரச்சனையோட எந்த ஒரு காரியத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். ஆமே. நன்றி நன்றி ராஜா. நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையுடைய சேதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. விசுவாசத்தை தேவனை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்போம். நன்றி நன்றி ராஜா. ஓ ஷகதரபி கதரபா. அக்கினியின் சூளையில் வெந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. முடி கூட கருகாமல் சுவை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. முடி கூட கருகாமல் சுவை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே.
ஆமே. நன்றி நன்றி ராஜா. இந்த நாட்களிலும் அநேக வியாதிகள் நம்மத்துல கடந்து வந்திருந்து, ஆனா எந்த ஒரு வியாதி நமக்கு வராதபடிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஷகரபா கதரபா. நம்ம நெருக்கி எல்லாம் வந்தது, ஆனா எல்லாவற்றையும் தேவன் நம்மை விடுவித்து நடத்தினார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் சொல்லுவோமா? ஓ ஷகரபா ஷகரபா. அப்பா, பலவித சோதனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் ஏசப்பா எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். நன்றி 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 ராஜா. ஆமே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கிட போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கிட போகாமல் கிருபை தாங்கினதே. அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நமக்கு எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்ற வல்லவர். ஆமே. நன்றி 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 ராஜா. இந்த விசுவாசம் நமக்கு எப்பொழுது வேண்டும். அவர் ஆராதிக்கிற அப்பா, எங்களுக்கு எல்லாவற்றையும் நீ நன்மையாக செய்வி. நன்றி நன்றி ராஜா. அப்பா, இந்த விசுவாசத்தோடு அப்பா தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ இவ்வளவு நேரம் நேர்த்தியா நீங்கள் ஆராதித்தீர்கள். இந்த ஆராதனை உங்களுக்கு பலனுள்ளதா இருக்கும். நீங்கள் ஆராதித்த இந்த ஆராதனையில கர்த்தர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் இந்த ஆராதனை சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். சோ தேவ பலத்தோடு இன்னும் அடுத்த காரியங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். சங்கீதம் 118 சங்கீதம் 1-15 வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றிய நெருப்பை போல அணிந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமானுடைய குடாரங்களில் ரட்சிப்பின் கெவ்விய சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். ஆமென். 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. சோ வரும் நாட்களில நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்கள் ஒவ்வொரு காரியத்தை நான் கேள்விப்படும் போது பிசாசானவன் பலவீனப்படுத்தி சோர்வு உண்டு பண்ணி தேவையில்லாத கிரியைகளால மனுஷர்களை தள்ளி கொண்டிருக்கிறார். ஆனாலும் நீங்கள் திடமனதா இருங்கள், தைரியமா இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன தேவை என்றது என் தகப்பனுக்கு தெரியும். இந்த மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம். சோ கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்துக்கொள்ள சொன்ன தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. சோ சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்தும் பயப்படாம இருங்க. ஏன்னா ஆராதனைக்கு நேராக வந்திருக்கீங்க. இந்த ஆராதனையில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தேவனை நோக்கி நீங்க நம்பி இருங்க. அவர் உதவி செய்து வரும் நாட்களில் சாட்சியா உங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் சாட்சிகள் வாசிப்பார்கள். சாட்சிகளை கேட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. இப்பொழுதும் இந்த வார்த்தைக்கான சாட்சிகளை நாம் வாசிப்போம். என் பெயர் இந்து. SRMலேருந்து எனக்கு தினமும் ஆடியோ மெசேஜ் வரும். நான் இப்பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த ஆடியோ மெசேஜ் எல்லாமே எனக்காகவே பேசுவது போல இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் என் கூடவே இருந்து பேசுவது போல இருக்கும். ஆண்டவர் அன்பில் நான் வளர்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அடுத்ததாக Praise the Lord. என் பெயர் தேவதர்ஷினி.
நான் குவார்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் 250 மதிப்பெண்க்கு மேல் எடுக்கவில்லை. இதைவிட அதிகமாக மார்க் எடுக்க வேண்டும் என்று உபவாசத்தோடு சபையில் ஜெபித்தேன். ஜெபத்தை கேட்ட தேவன் 300க்கும் அதிகமான மதிப்பெண் எடுக்கும்படி ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கும்படிக்கும் தேவன் கிருபை செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பிரைஸ் தி லார்ட். என் பெயர் மகாலட்சுமி. கடந்த நாட்களில் எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டது. ஹாஸ்பிட்டல் சென்று வந்தும் சரியாகவில்லை. மிகுந்த பாரத்தோடு அக்காவிடம் ஃபோன் செய்து சொன்னேன். அவர்கள் 21 நாள் உபவாசத்தில் ஜெபிப்போம், கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஜெபித்தார்கள். நான் ஜெப எண்ணெயை பூசி ஜெபித்து வந்தேன். கர்த்தர் கிருபையால் ஸ்கின் அலர்ஜி நீங்கியது. Glory to God. அடுத்ததாக பிரைஸ் தி லார்ட். என் பெயர் பிரியா. கடந்த நாட்களில் என் வேலை ஸ்தலத்தில் இருந்த சூழ்நிலைகள் நிமித்தம் என்னுடன் வேலை செய்பவர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள். கர்த்தரின் கிருபையால் தினமும் ஒரு ஆடியோ மெசேஜ் மூலமாக கர்த்தர் எங்களோடு முகமுகமாய் பேசி நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து நடத்தினார். Glory to God. அடுத்ததாக பிரைஸ் தி லார்ட். என் பெயர் அமுதா. எனக்கு கடந்த மண்டே இரவிலிருந்து ஃபீவர், கோல்ட் மற்றும் பாடி பெயின் இருந்தது. மறுநாள் காலை சிஸ்டருக்கு தெரிவித்து ஜெபித்துக் கொண்டேன். சகோதரின் ஆலோசனைப்படி உடனே மெடிசின் சாப்பிட்டேன். கர்த்தரோட கிருபையால் அன்று மாலைக்குள் ஃபீவர் மற்றும் கோல்டிலிருந்து பூர்ண சுகம் கிடைத்தது. எனக்காய் ஜெபித்து தன் வார்த்தைகளினால் பலப்படுத்தின சிஸ்டருக்கு நன்றி. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரோட கிருபையால நம் சபையில கர்த்தர் அநேக சாட்சிகளை எழுப்பியிருக்கிறார். நீங்களும் உங்க சாட்சிகளை கொடுத்திருக்கிறீர்கள். வரும் வாரங்களில் கண்டிப்பாக அந்த சாட்சிகளை நாம் வாசிப்போம். இப்பொழுதும் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் கூகுள் பே மூலியமா செலுத்தி கொண்டு வரீங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். செலுத்தப்பட்ட காணிக்கைக்காக நாம் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா தகப்பனே நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்க சபைக்காக காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு காலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கலைஞர்கள் நிரப்புங்க ஆண்டவரே. குறைகள் வராதபடிக்கு சம்பூர்ணமே ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துங்க. சபையின் தேவைகளை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, சபையின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்க தகப்பனே. அப்பா சபையில் இன்னும் அநேக ஆண்டவரே காரியங்கள் நாங்கள் சபை மூலியமா செய்ய நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா விஷயமும் பார்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். மீட்பு இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. சோ இப்பொழுது வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமென். சோ வேத வசனத்துக்கு நேராக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, தர்மியான வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதித்து உடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். சோ இந்த நாட்களில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற சில காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். பாருங்க, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சோ ஒவ்வொரு வாரத்தினுடைய செய்தியை கேட்கும்போது புதிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் எப்படி பரலோகத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரியத்தையும் ஆண்டவர் நம்மளோடு சொல்லுகிறார். நம்ம இன்னும் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமாக பலவிதமான காரியங்களை ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த நாட்களில ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை பார்ப்போம். இந்த நாட்கள்ல கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. பாருங்க, இந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த கிருபை நாட்கள் முடிந்து நம்ம கடைசி ஜெனரேஷன். உண்மையாகவே சொல்ல போனா இனி வரும் நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியாது. நம்ம கிருபை நாட்கள் முடிவுக்குள்ளாக கடந்து வந்துட்டோம். எல்லா சூழ்நிலையிலும் பார்த்தா எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது. நாம் நினைக்காத காரியங்களா இந்த காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம் பிள்ளைகளோடு இந்த கடைசி காலகட்டத்தில் எப்படி பேசுவார்? அதுதான் இந்த வேத வசனத்துல வாசிக்கிறோம். கடைசி நாட்கள்ல என் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆவியானவர் பலவிதமான காரியங்களோடு கூட நம்ம கிட்ட பேசுவார் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும் பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? தீர்க்க தரிசனத்தினால ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அது மாத்திரம் இல்லாம நம்ம வாசிக்கிறது படி பார்த்தா தரிசனங்கள் மூலமா கர்த்தர் நம்மோடு பேசுவார். அடுத்த காரியம் பார்க்கிறோம், சொப்பனங்கள் மூலமா பேசுவார் என்று. ஆண்டவர் பல விதத்துல ஆண்டவர் பேசினாலும் இன்றைக்கு பர்டிகுலரா உங்களோடு கூட பேச சொன்ன வார்த்தை கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா பேசுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. மாம்சமான யாவரும் ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட யாவர் மேலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றி அவர்களோடு சொப்பனத்துல பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர். சொப்பனம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. பாருங்க, சொப்பனம் அநேகருக்குள்ளாக வரக்கூடிய ஒரு காரியம் தான். அது புறஜாதியாகட்டும் வெளியாட்களாகட்டும் யாரானாலும் சரி, அவர்களுக்கு எல்லோருக்கும் சொப்பனங்கள் வருவது உண்டு. இப்ப அந்த சொப்பனங்கள்லாம் வந்ததுமே எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கனவு கண்டேன், நான் கனவு கண்டு திறந்து பார்த்தா எல்லாமே மறந்து போச்சு. வசனம் சொல்லுகிறது, இது வேதத்துல நமக்கு இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 73:20 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நித்திரை தெளிந்த உடனே வாசிப்போம்.
நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே நீ விழிக்கும் போது அவர்கள் விஷத்தை இகழுவீர். பாருங்க, சொப்பனம் வந்து எப்படின்னா கண்ணு திறந்ததுமே எல்லாமே ஒண்ணுமே புரியாதது போல மாறுகிறது. இதே மாதிரிதான் புறஜாதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில அந்த சொப்பனம் விழிக்கும் பொழுது நல்ல சொப்பனம் பார்ப்பாங்க, கனவு பார்ப்பாங்க. ஆனா அவங்க விழிக்கும் போது அது ஒண்ணு இல்லாத போகுது. அதே மாதிரிதான் இன்னொரு ஜனங்களை பார்ப்போம். என்னன்னா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, நான் சொப்பனம் பார்த்தேன், நான் கனவு கண்டேன் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எப்பேற்பட்ட கனவுகள், எப்பேற்பட்ட சொப்பனங்கள் எப்படின்னு பார்த்தோம்னா, என்னன்னா இப்போ வந்து ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் போனாலோ இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலோ யாரை பத்தியாவது அதிகமா நினைக்கும் போது அதிகமான திரட்சி நம்ம மைண்ட்ல அதிகமா இருக்கும்போது பிரசங்கி இவ்விதமாய் சொல்லுகிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடருடைய சத்தம் பிறக்கும். பாருங்க, தொல்லையின் திரட்சியினால் நிறைய மைண்ட்ல ஏத்தியாச்சு, நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம், ஹோல் டே ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரு காரியத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா அதனுடைய பிம்பம் தான் கனவுகளா சில காரியங்கள் வெளிவருகிறது. அல்லேலூயா. இதை குறித்து இந்த புறஜாதிகளுக்கு அது புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை திறந்ததுமே எல்லாமே மறைஞ்சு போற மாதிரி அவங்களுடைய கனவுகள் இருக்கிறது. சோ இந்த இடத்துல பலவிதமான வார்த்தைகள் உள்ள கேட்கறதுனால வருகிற கனவுகளும் உண்டு. ஆனா தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படி இல்ல. எப்படிப்பட்ட காரியத்தைனா ஆண்டவர் சொப்பனத்துல முகமுகமாய் பேசுகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த சொப்பனத்தை குறித்து வேதாகமத்துல ஆண்டவர் திட்டமாய் நம்மோடு சொல்கிறார். யோபு வசனத்துல வாசிப்போம். யோபு 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது அதுல திட்டமாய் சொல்லி இருக்கிறார். தன் பிள்ளைகளோடு ஆண்டவர் சொப்பனத்துல எவ்விதமாய் பேசுகிறார். அவர் ராக்காலங்களில நல்ல ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்து தன்னுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். வாசிப்போம். யோபு 33ஆம் அதிகாரம் 15லிருந்து 18 வசனத்து வரைக்கும் நாம் வாசிப்போம். கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு வசனத்திலேயே ஆண்டவர் திட்டமா எல்லாவற்றையும் சொல்லுகிறார். பாருங்க, தம் பிள்ளைகளுக்கு கனநித்திரை நல்ல தூங்குற வேளைகளில ஆண்டவர் ராக்காலங்களிலே தரிசனமாக சொப்பனமாக ஆண்டவர் வெளிப்படுகிறேன் என்று சொல்கிறார். பார்த்தோம் என்றால் அவர் என்ன முதல் காரியம் சொன்னா, தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அவர் என்ன செய்ய போறாரோ அதை ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். முன்னதாக நம்ம சில வசனங்கள் எல்லாம் வாசிச்சோம். இதெல்லாம் வந்து தொல்லைனால வருகிறது, இன்னொன்று வந்து நித்திரை தெளிந்த உடனே மறந்து போறது, இதெல்லாம் வந்து ஒரு பிம்பம், இதெல்லாம் ஒரு மாயை. அப்படியே வந்து பிரசங்கிலேயே 7ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால் அது ஒரு மாயை என்று சொல்லப்படுது. அது டக்குன்னு வந்து ஒரு பிம்பம் போல மறைஞ்சிரும். இதை குறித்து இன்றைக்கு சொல்லல, ஆண்டவர் தம்முடைய வெளிப்பாடை கொடுப்பதற்கு இந்த சொப்பனத்தை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி பேசுகிறார்னா, தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நான் தைரியமா இந்த நேரத்துல பிரசங்கம் பண்ண கடந்து வருகிறேன். ஏன்னா அநேக நாட்களாக அநேக வருஷங்களாக நான் 16 வயதுல ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் அநேக தரிசனங்களாலும் சொப்பனங்களாலும் ஆண்டவர் என்னோடு கூட முகமுகமாய் பேசியிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில சொப்பனத்தின் காரியங்களை நான் வெளிப்பாடாய் கொடுத்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நிஜமுள்ளதாக இருக்கிறது. அவர் அதை திட்டப்படுத்தி தருவார். ஒரு சொப்பனம் தருகிறார் என்றால் அது திட்டப்படுத்தி தருவார். இது இப்படிதான் நடக்கும் என்று ஆண்டவர் திட்டமாய் தருவார். ஆமென். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தாம் செய்யும் காரியம் தன் பிள்ளைகளுக்கு. இன்னொரு வசனத்தை நான் இது மேற்கோள் காமிக்கிறேன். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, தீர்க்கதரிசிகளுக்கு தம்முடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். வாசிப்போம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். ஆமென். ஒரு தீர்க்கதரிசியா இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் சொப்பனத்துல பேசுவேன் என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். இங்க வசனத்தின் படி பாருங்க, ஏன் ஆண்டவர் இந்த சொப்பனத்துல ஆண்டவர் பேசுகிறார்னா, நம்முடைய பெருமை அடங்கவும் இந்த காரியம் இப்படி எல்லாம் நடக்க போகிறது, நீ பார்த்து நடந்து கொள் என்றோ எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகளை தப்புவித்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். யோபு இவ்விதமாய் திட்டமாய் சொல்லுகிறார், தம்முடைய வெளிப்பாடு தாம் செய்ய போகிற காரியங்களை ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாம செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து சொல்லுங்க, ஆண்டவர் அழகா சொல்லுவார், நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ, ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, என் பிள்ளைகளுக்கு மறைப்பேனோ. அதுதான் ஆண்டவர். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம இன்னும் பெருமை பாராட்டணும். பாருங்க, எந்த இடத்திலும் இல்லாத ஒரு அதிசயம், எந்த இடத்துல இல்லாத ஒரு அற்புதம் என்னன்னா, தான் செய்ய போகிற காரியம், வருங்காலத்தை குறித்துதான காரியம். அது நாச மோசமானாலும் ஆண்டவர் திட்டமாய் காண்பிப்பார். இப்படிதான் இருக்கிறது, நீ தப்புவித்துக் கொள் என்று ஆண்டவர் நம்மளோடு கூட முகமுகமாய் பேச வல்லவராய் இருக்கிறார். அதுதான் அந்த வசனத்துல வாசிச்சோமே, என்னாகமத்துல தீர்க்கதரிசிகளோடு கூட ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் சொப்பனத்துல பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. தெய்வம் பேசும் தெய்வம், நம்முடைய ரட்சகர் பேசுகிறவராக இருக்கிறார். உன்னதமானவர் பேசுகிறார். தம் பிள்ளைகளோடு பேசுவதற்கு இது ஒரு வழி. அவர் அந்த வழியா அந்த பேசுகிற வார்த்தை, அந்த வழியில என்னெல்லாம் பேசுகிறார் என்றால், தன் வழியை வெளிப்படுத்துகிறார், தன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய செயலை வெளிப்படுத்துகிறார், தன்னையே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் இதெல்லாம் உனக்காக செய்ய போகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்த ஏன் இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த வசனத்தை பேசுகிறார், எதுக்காக இந்த வெளிப்பாடை கொடுக்கிறார் என்றால், அநேகருடைய வாழ்க்கையில சொப்பனங்கள் உண்டு, அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் காண்பித்த தரிசனங்கள் உண்டு. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, சில விதமான குழப்பத்தின் மத்தியில ஒருவேளை நீங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போதே ஆண்டவர் தரிசனங்கள் மூலமா தான் அடியான் இடத்துல பேசினார். அப்பொழுதே இந்த பிரசங்கத்தை எடுத்து, சரி ஓகே, பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் சொப்பனத்தை பேச விரும்புகிறார் என்று. ஒரு வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் சொப்பனத்துல பேசி இருந்தார்னா, திட்டமாய் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தார் என்றால், நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். தான் செய்ய போகிறதே தான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், இதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம் என்றால், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் கொடுத்திருக்கிறார். தானியேல் 1:16 வசனத்தை வாசிச்சோம் என்றால், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமாத்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தானியேலை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவர் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் விளக்கத்தக்கதாக ஒரு அறிவுள்ள ஒரு பிள்ளையாக ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு ஆண்டவர் விசேஷமாய் மாற்றுவதுதான் தேவனுடைய பெரிதான கிருபை. ஆமென். இந்த நாட்களில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் விசேஷித்த ஆவி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் நம்ம வேதத்துல முதல்ல வாசிச்சோம். சோ மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அந்த ஆவி ஊற்றப்பட்டவர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள், சொப்பனங்களை பார்ப்பார்கள் என்று. சோ இந்த நாட்கள்ல அந்த விசேஷித்த ஆவியும் ஞானமும் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தொடர்ந்து இந்த வேதத்துல வாசிக்க போகிறோம். இன்னும் ஒரு விசேஷமான 2 காரியத்தை உங்களோடு கூட பேசுகிறேன். சொப்பனம் வந்தது நிமித்தமாக எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை ஒரு காரியத்தை பார்க்கிறேன். நிறைய பேருக்கு சொப்பனங்கள் மேல நம்பிக்கையே கிடையாது. ஆமா, இந்த சொப்பனம் வந்து இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வந்து கனவுதான், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், பல பேர் வந்து பல கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. சோ புறச்சாரிகளே சில பேர் அது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம சொல்ற சொப்பனங்களை, அது நம்ம சொல்ற பேசுற விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வேதாகமத்துல ஆதாரமாக இருக்கிறது. வேதாகமத்துல அநேகருக்கு அந்த ஆவி, இப்ப பார்த்தோம் இல்லையா, தானியேலுக்கு எவ்வளவு ஆண்டவர் திட்டமாய் அந்த ஆவியும் அபிஷேகத்தையும் கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம் இல்லையா. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் தான் அந்த சொப்பனம் காண்கிற விஷயமும். ஹல்லேலூயா. புறஜாதியை போல நாம இந்த காரியத்தை யோசிக்க கூடாது. நாம ஆவியின் பிரகாரமாக இந்த காரியத்தை யோசிச்சோம் என்றால், கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. அவைகளை ஆண்டவர் விளக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடியனுடைய வாழ்க்கையில அநேக சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்தது உண்டு. நான் என் சொப்பனத்தை என் வீட்டுல சொன்னா கூட இப்பொழுது என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த காரியத்தை குறித்து கவனமா காது கொடுத்து கேட்கிறாங்க. உன் சொப்பனத்துல இது வந்துருச்சா, அப்பனா இது கொஞ்சம் கவனமா இருக்கணும், இந்த சொப்பனத்துல இந்த மாதிரி இருக்கா, அப்ப இது செய்யலாம் அப்படின்னு என்னுடைய புறஜாதியா இருந்தாலும் என்னுடைய சொப்பனம் எனக்கு வருகிறதான ஆண்டவர் காண்பிக்கிற சொப்பனங்களை இப்போ வீட்டாரெல்லாம் யோசிக்கிறார்கள். ஓகே, இது கரெக்டா தான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ள இருந்து ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் அநேகரை அக்செப்ட் பண்ண வைக்கும், அநேகரை ஏற்றுக்கொள்ள வைக்கும். நீங்க பாருங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். நீங்கள் தேவனை நோக்கி எனக்கு சொப்பனம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டா ஆண்டவர் சொப்பனம் கொடுப்பார். அந்த சொப்பனங்களை ஆண்டவர் வெளிப்பாடாய் அப்படியே நிச்சயமா நிறைவேற்றும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தம்முடைய பிள்ளைகளை அவர் தெரிந்து கொள்கிறார், அவர் அபிஷேகம் கொடுக்கிறார், அந்த சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறார். அடியேனை 16 வயதுல தெரிந்து கொண்டார், அபிஷேகம் பண்ணார், அநேக சொப்பனங்களாலே இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த எஸ்ஆர்எம் நடந்து கொண்டிருக்கிறதா, இன்றைக்கு இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறதும் சொப்பனத்தின் நிமித்தமா தான். ஆண்டவர் காண்பிக்க சொப்பனங்கள் ஏராளம். என் சபையார்களே அநேக சொப்பனங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை உங்களோடு கூட பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏதோ தானோ அக்கா ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏதோ கேட்போம் இல்ல. நீங்க ஜெபம் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா
ஆண்டவர் நிச்சயமா உங்களோட முகமுகமாய் பேச வல்லவராய் இருக்கிறார். பார்ப்போம். மேற்கொண்டு 2 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 2 பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் பார்ப்போம். பாருங்க, முதல் காரியமாக யோசேப்பின் காரியத்தை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்துல சொப்பனக்காரன் என்று மிகப்பெரிய பேரை பெற்றுக்கொண்ட யோசேப்பை குறித்து பார்த்தோம் என்றால், அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். ஆமென். பாருங்க, இந்த வேதவசனத்துல பார்த்தோம் என்றால் யோசேப்புடைய கட்டுகள் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த நிமிர்ந்து நிக்குது. சகோதரனுடைய கட்டுகள் எல்லாம் வணங்கி இருக்கிறத குறித்து அவன் சொல்லும்போது அவருடைய சகோதரர்களுக்கு பயங்கர கோபம் வருது, பொறாமை வருது. பாருங்க, இன்றைய காலகட்டத்துல சொப்பனத்தின் காரியத்தை நம்ம சொன்னோம் இல்ல, ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு, நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னா யாரும் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதுன்னா உனக்கு மட்டும் ஆண்டவர் செய்வாரா, எங்களுக்கு எல்லாம் செய்ய மாட்டாரா அப்படின்ற பொறாமையின் கண்ணோட்டங்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் கொண்டு பாருங்க. தொடர்ந்து இன்னொரு சம்பவத்தையும் வந்து சொல்றாங்க, இன்னொரு தரிசனத்தையும் அவன் சொல்லுகிறான். 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதுலயே அவன் வேறொரு சொப்பனம் கண்டு, அவன் வேறொரு சொப்பனம், இதே மாதிரி இன்னொரு சொப்பனத்தை காண்கிறான். தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார். இந்த சொப்பனத்தை சொன்ன மாத்திரத்துல அவங்க வீட்டால் முழுவதுமே அவனை எதிர்க்கிறாங்க. அது என்ன, நீ எல்லா கரிக்கட்டுகளும் எல்லா விதமான நட்சத்திரங்களும் உன்கிட்ட தான் உருவாக்குமா, நீ தான் பெரிய ஆளா இருப்பியா, நீ தான் பெரிய விஷயமா இருப்பியா அப்படின்ட்டு அவனை பகைக்கிறாங்க. தகப்பன் முதல் கொண்டு அவனை பகைக்கிறார்கள். ஹல்லேலூயா. மிகவும் அவன் மேல எரிச்சல் அடைகிறாங்க. அவனுக்கு சொப்பனக்காரன் பேர் வைக்கிறாங்க. ஒரு முறை ஆடு மேய்க்க அவன் கடந்து போகும்பொழுது எல்லாரும் போறாங்க, இவனும் பின்னாடி போறான். போன உடனே என்ன பண்றாங்கன்னா அவனை ஒரு குழியில தூக்கி அவனை போட்டுறாங்க. அவனை எப்படியாவது சாவடிச்சணும். அவன் மேல அந்த சொப்பனம் சொல்றது நிமித்தமாக ஒரு எரிச்சல் அவர்கள் மேல வருகிறது. சோ அப்ப எப்படியாவது யோசேப்பை சாவடிக்கணும்னு அவங்க சகோதரர்கள் எல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து சகோதரன் நிமித்தமாக அவன் காப்பாற்றப்படுகிறான். அங்கிருந்து போத்திபார் வீட்டுக்கு போகிறான். அதாவது ஒரு எகிப்தியன் கிட்ட விக்கிறாங்க. அங்கிருந்து அவன் போத்திபார் வீட்டுக்கு போறான். அங்க போனதுக்கு அப்புறமா அவனுக்கு பிரச்சனை தொடர்கிறது. ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அந்த தேசத்துல அவன் சிறைச்சாலையில தள்ளப்படுறான். ஹல்லேலூயா. இப்போ அந்த ஊர் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் வந்து தருகிறது எல்லாமே நன்மைக்கு எதுவா தான் இருக்கும். ஆண்டவர் நடத்துறது எல்லாமே நன்மைக்கு எதுவா தான் இருக்கும். நான் இந்த சொப்பனத்தை பார்த்தேன், நான் ஏன் இந்த பிரச்சனையில இருக்கிறேன்னா, கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்காகவே சில நாள் சில காரியம் மௌனமா இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படியா யோசேப்பு சிறைச்சாலையில கடந்து போகும்போது அங்கே ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அப்போ அவங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் வந்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்கிறாரு. அவருக்கு அது புரியல, என்ன அர்த்தமா இருக்கும், ஏன் ஆண்டவர் இப்படி காமிச்சிருக்கிறாரு, நம்ம கடவுள் ஏன் இப்படி காமிச்சிருக்கோம், ஒரு குழப்பத்தோடவே இருக்கிறார். அப்பொழுது இவனை குறித்து யோசேப்பை குறித்து ஒரு கேள்விப்படுறார். அப்ப அவர் கூப்பிடுறாரு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிச்சோம் என்றால், பார்வோன் யோசேப்பை கூப்பிட்டு ஒரு காரியத்தை கேட்பார். என்ன கேட்கிறார் பாப்போமா, வாசிங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு சாட்சி பாருங்க. இந்த சொப்பனக்காரன் சொல்லிட்டு தான் அவங்க தகப்பனோ அந்த வீட்டு ஆட்களோ எரிச்சலா இருந்தாங்க. அவன் அங்கிருந்து விற்கப்பட்டான், சிறைச்சாலையில வந்தான். ஆனா சிறைச்சாலையில இருக்கிறவனுக்கு அதே சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படியாக ஒரு காரியம் வெளிப்படுகிறது. ஒரு சொப்பனத்தை கண்டேன், அதன் அர்த்தத்தை நீ வந்து சொல்லுவ அப்படின்றது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல இருந்து அவன் எப்பேற்பட்ட ஒரு மகிமையான காரியமானா, எகிப்து முழுவதும் வறுமையில போயிருக்கோம், எகிப்து முழுவதும் பஞ்சத்துல போயிருக்கோம், எகிப்து முழுவதும் நாசமா போயிருக்கோம். ஆனா அங்க ராஜா கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை சரியாய் சொன்னது நிமித்தமாக அந்த தேசமே காப்பாற்றப்பட்டது. வசனம் வேதாகம் என்ன தெரியுமா சொல்லுது, உலகம் முழுவதும் யோசேப்பால காப்பாற்றப்பட்டது. எப்படின்னா அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை ராஜாவே இதுதான் என்று மொத்த சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் அவன் சொல்லிவிட்டான். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, சொப்பனம் என்றது சாதாரண விஷயம் அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு அது அர்த்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த ராஜாவை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, தன் சகோதரனையும் தன் தகப்பனையும் கூட வரும் நாட்கள் எப்படி தரிசனத்தை கண்டானோ, எல்லாம் எப்படி வணங்கி அரிக்கட்டுகள் இருந்ததோ அதே போல ஒரு சூழ்நிலை உருவாகிறது. யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிகாரியாக மாறுகிறான். 41-41 வாசிக்கிறோம். எகிப்து முழுவதும் வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. பாருங்க, அப்போ அந்த அதிகாரி எல்லாவற்றையும் சிறைச்சாலையில இருந்து இப்ப எங்க வந்துட்டானா, மிக
மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரியாக மாறுகிறான், முத்திரை மோதிரத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த இடத்துல அவன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறுகிறது. அல்லேலூயா. இன்னொரு அருமையான வசனத்தை நான் சொல்லுகிற பாருங்க. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிச்சோம் என்றால், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அவன் முன்பதாக தரை மட்டும் வந்து வணங்கி இருந்தார்கள் என்று வாசிப்போம். யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆரம்பத்துல காண்பித்தபடியே தரிசனங்கள் நிறைவேறியது. ஆமென். கர்த்தர் காண்பித்த சொப்பனங்கள் அப்படியே நிறைவேறியது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பித்தால் அது நிச்சயமா நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, யோசேப்புடைய காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் மாறியது. ஆரம்பம் எங்க இருந்தது? சொப்பனத்துல ஆரம்பித்தது. கடைசியில அந்த சொப்பனம் நிறைவேறியது. ஆமென். அவ்விதமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை சொப்பனங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தா நிச்சயமா அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவைகளை கொண்டு போய் சேர்ப்பார். எப்படியும் கொண்டு போய் சேர்ப்பார். அது வராதது போலவே இருக்கலாம், தடையா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இது எதுவுமே நிறைவேற மாதிரியே உங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக தெரியாது. என்னமோ நடக்குது, எப்பயோ சொப்பனம் காமிச்சாரு, ஆனா அது எப்படி இப்படி நடக்கும், ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் காண்பித்த வெளிப்பாடுகளை நிறைவேறும். மனுஷனுடைய வெளிப்பாடா இருந்தா, மனுஷன் ஏதாவது சொல்லி இருந்தா, இல்ல மனுஷன் ஏதாவது செஞ்சிருந்தா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி வெளிப்பாடு அது அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. சோ தேவையற்ற பயங்களில் இருந்து நீங்க வெளியில வாங்க. இந்த வசனம் உங்களுக்குரியதுதான். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்குரியதுதான். யோசேப்பே, கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த தரிசனம் உண்மை, அவை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் எப்படி யோசேப்பை குறித்து பார்த்தோம், அவருடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறியதோ, புதிய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சோ மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நியமிக்கப்பட்டிருக்கையில அப்போ மரியாள் வந்து அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டதுமே உடனே யோசேப்பு ஒரு மைண்ட்ல ஒரு திங்க் பண்றா, என்னடா இப்படி இருக்கு அந்த பொண்ணு, சரி நம்ம வந்து ரகசியமா அந்த பிள்ளையை தள்ளி விட்டுலாம் அப்படின்னு மைண்ட்ல நினைக்கும் போது அப்பொழுது ஆண்டவர் இந்த வேளையில அவருக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். வாசிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவனிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியால் உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். பாருங்களேன், ஆண்டவர் வந்து ஒரு பெரிய விஷயம், இங்க இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார், இங்க இருந்து ஒரு பெரிய ஜெனரேஷன் உருவாக போகுது, வித்தியாசமா இங்க ஆண்டவர் நடத்த போகிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான சம்பவம் அவர் தள்ளிவிட போறார். இப்ப நினைச்சிருந்தா ஆண்டவர் வந்து டைரக்டாவே தூதன் அனுப்பி நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு சொப்பனத்துல ஆண்டவர் போய் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். நான் திரும்ப திரும்ப இதை வாசிச்சேன். அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க தெரிஞ்சதுமே டைரக்டா இல்லாம அந்த சொப்பனத்துல பேசின விதம் ஆச்சரியமா இருந்தது, அதிசயமா இருந்தது. பாருங்க, ஆண்டவர் எப்படி ஆகிலும் தன் பிள்ளைகளுடைய காரியங்களை முகமுகமாய் பேச வல்லவராய் இருக்கிறார். சொப்பனத்துல அவனுக்கு வெளிப்பட்ட உடனே அந்த இடத்துல யோசேப்பு மைண்ட்ல வந்து கிளியர் ஆயிட்டார். ஓகே. சோ 24ஆம் வசனத்துல பார்த்தோம்னா அவன் கண்களை திறந்த பொழுது நித்திரை மயக்கத்துல இருந்து வெளியில வந்த உடனே சொல்றார், ஓகே தூதன் நமக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார், நம்ம வந்து மரியாதை தள்ளக்கூடாதுன்னு சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய இதுக்கு அடுத்த கட்டம் ஒவ்வொன்றிலும் யோசேப்புக்கு ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து சொப்பனத்துல நடத்தி இருக்கிறார். ஏன்னா ஏரோது ராஜா அந்த நாட்கள்ல பிறந்த பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட வேண்டும் என்று சொல்லும்போது அப்போது மறுபடியும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இரண்டாவது முறை ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருது, பிள்ளையை காப்பாற்றணும். அதனால உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க இருந்து நீ கூட்டிட்டு போ அப்படின்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொப்பனத்து மூலமா வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல இன்னொரு அழகாய் சொல்லுவார், இங்க இருந்து எகிப்துக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் எகிப்துல இருந்து இங்க கொண்டு வருவதற்கு மறுபடியும் ஒரு சொப்பனத்துல யோசேப்பு கூட தான் பேசுகிறார். ஏன் ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல வந்து இந்த சூழ்நிலை நேரடியா வந்து பேசியிருக்கலாம், தூதர்களோடு பேசியிருக்கலாம், வந்து முகமுகமா பேசியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்தினது ஒரு வித்தியாசமா இருந்தது. சோ யோசேப்பு தரிசனத்துல கண்டது நிமித்தமா தான் இயேசு கிறிஸ்துவை அவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த வேளையில திட்டமாய் வெளிப்பாடா இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், இந்த 19ஆம் வசனத்துல வாசிச்சோம் என்றால் இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, ஏரோது மரித்து போனதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் எழுந்து. வாசிப்போம். 19ஆம் வசனம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து
பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். ஆமென். அடுத்த ஒரு நற்செய்தியை ஆண்டவர் சொல்றார். அங்க ஏரோத் ராஜா மரித்து போயிட்டார், நீ மறுபடியும் கடந்து கடைசியா 4ஆம் முறையும் ஒரு வாட்டி ஒரு சொப்பனத்துல வருகிறார். வந்து இந்த இடத்துல நீ இருக்காத, கலிலேயால இருந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொப்பனத்தை சொல்லுவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தோம் என்றால் அவர் வந்து நாசரேத் வந்து சேருகிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தம்முடைய பிள்ளைகளை பத்திரப்படுத்துகிறதுல அவர் கவனமா இருக்கிறார். கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் சொப்பனத்துல பேசினார். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுவதற்கு யோசேப்பிடத்துல சொப்பனத்துல பேசினார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய காரியத்தை ஆண்டவர் இவ்வளவு அழகா நடத்தி இருக்கிறார். பாருங்க, ஆச்சரியமா இருக்கிறது. தேவன் நடத்துற விதம் ஆச்சரியமா இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு இந்த விதமான ஒரு சொப்பன காரியம் ஒரு பெரிய அளவுல உதவி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை, இந்த அனுபவம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதான் ஆரம்பத்துல நம்ம வாசிச்சோமே, சோ கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தரிசனங்களும் சொப்பனங்களும் காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நீ கேட்டால் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை சொப்பனத்தின் அனுபவத்துக்குள்ள கடந்து வந்திருந்தீங்கன்னா, எனக்கு சொப்பனம் கொடுத்திருக்கிறார் ஆனா அது நிறைவேறவே இல்லைன்னு காத்துருங்க. நிச்சயமாய் தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்ற காலத்துல உங்களுக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இது ஏதோ தானோ என்று இருக்காதீங்க. புறஜாதிகளுக்கு இது புரியாம இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம பகுத்தறிந்து இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள கடந்து போகணும்ன்ற அறிவுக்குள்ள நீங்க கடந்து போங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு மனக்கண்களை கொடுப்பார். அந்த ஆண்டவர் தரிசனத்தை காண்பிக்கிற ஒரு மனக்கண்ணை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் சொப்பனங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். தேவன் வரப்போற காரியங்கள் வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். என்ன எதிர்காலத்தில் நீ என்ன ஆக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற வெளிப்பாடும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தின் எல்லாமே வெளிப்பாடோடு ஆண்டவர் தரிசனத்திலே கொடுத்து தான் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தரிசனங்களை கொடுத்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேளையில இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். தானியேலின் மறைபொருளை வெளிப்படுத்தின தெய்வம் உங்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பை கொண்டு ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்தது போல உங்களுக்கும் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் இந்த அனுபவத்தில் உங்களை நடத்துவார். இந்த யோசேப்புக்கு கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் தரிசனங்களையும் சொப்பனங்களை கொடுத்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இருந்த இடங்களிலே எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை பற்றி எனக்கு வெளிப்பாடு கொடுங்க, என் சந்ததியை பற்றி எனக்கு வெளிப்பாடு கொடுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுத்து அந்த அதிசயத்துல நடத்துவார். ஆண்டவர் இந்த நாட்கள்ல இந்த இடத்துல திட்டமாய் பேசினதுனால தான் இந்த பிரசங்கத்தை நான் எடுத்தேன். நீ போய் பிள்ளைகளுக்கு பேசு, தரிசனங்கள் நிறைவேற காத்திருக்கிறது என்று சொல்லுங்க. ஒருவேளை தரிசனம் இல்லைன்னா இன்றையிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நான் தரிசனத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சொப்பனத்தை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தன்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆவலோடு காத்திருக்கிறார் தன்னை வெளிப்படுத்த. பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆவலா இருக்கீங்களா? சோ இந்த வேளையில கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இறங்கி உங்களை அபிஷேகித்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த அன்பு ரட்சகா, இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை வேளையிலும் சொப்பனத்தை குறித்து ஆண்டவரே அநேக காரியங்களை நீர் எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே அப்பா நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. உம்முடைய இருதயத்தினுடைய ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கண்ட நாங்க பிரசங்கத்தின்படி ஆண்டவரே யோசேப்புக்கு பெரிய அற்புதம் செய்தீரே, பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிசயத்தை செய்தீரே ராஜா. அதே போல என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நன்மை நான் நிரப்புங்க. விசேஷமா எனக்கும் இந்த அனுபவம் வேணும், எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும், எனக்கும் சொப்பனத்தின் ஆவி கர்த்தர் கட்டளிடணும் என்று இந்த வேளையில யாரெல்லாம் வாஞ்சியோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகம் இப்பொழுதே இறங்குவதாக. ஆண்டவரே சொன்னீரே, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, தாகத்தோடு காத்திருக்கிறவர்கள் மீது உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. இந்த கடைசி நாட்கள்ல சொப்பனங்கள் காணட்டும், தரிசனங்கள் காணட்டும், வருங்காலத்தினுடைய ரகசியங்களை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பேற்பட்ட அபிஷேகத்தின் மழை இயேசு நாமத்தில் இப்பொழுதே கட்டளையிடுகிற ராஜா, நீர் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். மாம்சமான வாழ்க்கையிலிருந்து, மாம்சமான ஒரு வழி நடத்துதலிருந்து ஆவிக்குள்ளாக இந்த பிள்ளைகள் மறுரூபமாகட்டும், மறுரூபமாகட்டும். என் பிள்ளைகள் மறுரூபமாகட்டும். என் சபையாரை புதிய காரியத்துக்குள்ள கொண்டு போவீராக. அசாதாரணமான காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி
வெளிப்படுத்துங்க. நீர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அடியேனிடத்தில் காண்பித்த தரிசனத்தின்படி இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நீ என்னோடு கூட ஆயத்தப்படுத்தி என்று ஆண்டவரே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நீ ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி என்று அடியேனிடத்தில் சொன்ன தரிசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, என்னை நான் அர்ப்பணித்தது போல என் பிள்ளைகளுக்கும் நீ தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். உன்னதமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண செய்து வழி நடத்துவீராக. எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி காத்தவர்களும் உன்னதமானவருடைய கரம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.